வணக்கம். இன்று அழகர் கோவிலில் தான் இருக்கோம். பத்மநாபன் ராமு சேனல் சார்பாக அழகர் கோவிலில் இப்போ கருப்பண்ணை 18ஆம் படி கருப்பண்ணை தரிசனம் முடித்துவிட்டு அழகர் கோவில் உள்ளே செல்வதாக இருக்கிறோம். அதைத்தான் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த 18ஆம் படி கருப்பன் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு காவல் தெய்வம். பெருமாளுக்கே ஒரு காவல் தெய்வம். இவர் உத்தரவு கொடுத்தா தான் அவர் மதுரைக்கே போவார். அப்பேற்பட்ட ஒரு 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி தான் தற்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அவரோட கோபுரம் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி கோபுரம் மிக ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியை தான் தற்பொழுது அவர் சன்னதிக்கு தான் பக்தர்களுக்காக நான் வழங்கி கொண்டிருக்கிறோம். ஓம் கருப்பராய சுவாமியாய நமக. ஓம் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியாய நமக. ஓம் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியாய நமக. பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமிக்கு அங்கே தான் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியோட தெப்பம் இருக்கிறது. தெப்பக்குளம். அவருக்கு நேர்த்திக்கடனாக எவ்வளோ பெரிய அருவாள் வேறு எந்த கோவில்லையும் ஆலயங்களிலும் பார்க்க முடியாத ஒரு அற்புத காட்சியை தான் தற்பொழுது நமது பத்மநாபன் ராமு சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அருவாவை பாருங்கள் எவ்வளோ பெருசுங்க. ஒவ்வொருத்தவங்க அவங்க நேர்த்திக்கடன் நேர்ந்தது வெற்றியாகும் பொழுது வாங்கி கருப்பனுக்கு செய்து வைப்பது வழக்கம். இன்னும் கீழே அருவாலாம் கீழே வச்சுருக்காங்க. அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ அருவான்னு பாருங்கள். எவ்வளோ பெரிய அருவான்னு பாருங்கள். எல்லாம் பக்தர்கள்லாம் தொட்டு கும்பிட்டு செல்வாங்க. பதினெட்டாம் படி கருப்பனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்திய அருவாவை தான் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
எவ்வளோ வருவான்னு பாருங்கள். கோபுரத்துக்கு முன்னால் உள்ளது. வாருங்கள், அழகர் கோவிலுக்கு செல்லலாம். சுந்தரராஜ பெருமாளை காண்பதற்காக உள்ள படம் எடுக்க அனுமதி இல்லை. அந்த சன்னதி வரைக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன். முன்னால் வரவேற்பதற்காக நமது கருட பகவான் ஓவியம் மிக அற்புதமாக வண்ணம் தீட்டப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக நமது ஸ்ரீராமச்சந்திர தூதர் ஹனுமன் வரவேற்கிறார் நம்மளை. உள்ளே பணி நடந்து கொண்டிருக்கிறது. கோபுரத்தில் கள்ளழக பெருமான் மூலஸ்தான கோபுரத்தில் பணி நடந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது உங்களுக்கு தீர்த்தக்கரை ராக்கு நூபரண கங்கை தீர்த்தம் ஆடுவதற்காக மலைமேல் செல்வார்கள். தேவஸ்தானம் பஸ்ஸு போய்கொண்டே இருக்கும். 10 ரூபாய் டிக்கெட்டு. நடந்து செல்பவர்கள் இவ்வழியாகத்தான் செல்ல வேண்டும். இந்த வழியில் தான் நடந்து போவாங்க. அது இப்போ மழை டயத்தில் கொஞ்சம் ரொம்ப வழுக்கும். இல்லை, ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடக்கணும். பாருங்கள், கள்ளழக பெருமான் கோவிலுக்குள் செல்லலாம். அப்பா, தோசை மணக்குது, நெய் தோசை. இங்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னா ஒவ்வொரு கோவிலில் ஒரு பிரசாதம் இருக்கும். இந்த மதுரை மாவட்டம் கள்ளழக கோவிலில் என்ன பிரசாதம் என்றால் தோசை மிக அற்புதமாக இருக்கும். இந்த தோசை டேஸ்ட் மாதிரி நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. இங்கே பிரசாத அன்னதானம் மண்டபம் தோசை, இங்கே கள்ளழகர் கோவிலோட தேவஸ்தானத்தோட தோசை ரொம்ப அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நூபரண கங்கை தீர்த்தம் மேலேருந்து இங்கே கோவிலை சுற்றி உள்ள பகுதியில் எல்லாமே அந்த தீர்த்தம் தான் வரும். அது மாதிரி ஒரு தண்ணி டேஸ்ட்டு எங்கேயும் பார்க்க முடியாது. அவ்வளவு மூலிகை தண்ணி மாதிரி வரும். அதுதான் அது. தண்ணி குடிக்கலாம். இந்த தீர்த்தம் மாதிரி இருக்கும். அது அழகா ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே துவக்குது. அவ்வளோ ஒரு மூலிகை வாசம் மணக்கிறது அழகர் கோவில் தண்ணியில். அடுத்த தடவை நான் பிஹெச் லெவல் பார்க்கக்கூடிய அந்த கருவி
வாங்கியவுடன் இது எவ்வளவு கண்டிப்பாக இது பிஹெச் லெவல் வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-12க்கு மேலே தான் அந்த தண்ணி பிஹெச் லெவல் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த தடவை உங்களுக்கு அதை டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். கோவிலுக்கு முன்னால் கிருஷ்ணர் சிலை உள்ளது. அன்னதானம் மண்டபத்துக்கு அருகில் கோவர்த்தன நீரூற்றும் இந்த இடத்துல இருக்குது. அந்த கிருஷ்ணரை பார்க்குறீங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இதுக்குள்ளே தான் கோசலை இருக்குது. நிறையா பசுக்கள் கன்றுகள் இங்கே தான் இருக்கிறது. கோசலை செல்லும் வழி. இங்கே பூரா அலுவலகர் இருக்கக்கூடிய இடங்கள். இவ்வழியாகத்தான் நம் கள்ளழக பெருமானை தரிசிக்க செல்ல வேண்டும். 4 மணிக்கு தான் நடை திறக்கும் என்று நினைக்கிறேன். எல்லாம் இங்கே வெயிட் பண்ணுவாங்க. கல்யாண மண்டபம். இங்கே தான் பிரசாதம் தயாரிப்பாங்க. இந்த கள்ளழகர் கோவிலுக்கு வரக்கூடிய பிரசாதம் இங்கே தான். பிரசாதம் தயாரிக்கும் கூடம். நம்மளுக்கு அனுமார் காட்சி கொடுக்கிறார். ரொம்ப இன்னைக்கு கம்மியாக இருக்குது, மழை பெஞ்சதுனால. இல்லாட்டி நிறையா எங்கே பார்த்தாலும் இருப்பாங்க. ஓகே, 4 மணிக்கு கள்ளழக பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வருகிறேன். இவ்வளவு நேரம் நம் வீடியோவை கண்டுகளித்த நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். கள்ளழக பெருமானோட அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சேனலை சப்ஸ்கிரைபர் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.